ரைட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரொம்ப ஹானஸ்டா மனசுல பட்டதா பதில் சொல்லணும். உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு வைங்க. உங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். என்னைக்குமே சிரஞ்சீவியா மரணமில்லாத வாழ்க்கையோட நீங்க என்ஜாய் பண்ணலாம். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க உயிர் பலி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? ஒத்த வரியில ஒத்த வார்த்தையில கீழே கமெண்ட்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் மீதி கதையை கன்டினியூ பண்ணுங்க. இந்த கேள்விக்கும் படத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. கிளைமேக்ஸுக்கு போகும்போது எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஒரு அற்புதமான ஃபேண்டசியோட உச்சம், வன்முறையோட உச்சம், கோரத்தோட உச்சம், ரத்த கலரியோட உச்ச கட்டத்துல ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. தே வில் கில் யூன்னு. அந்த கோரமான ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அக்கா தங்கச்சி 2 பேரை காட்டுறாங்க. 2 பேரும் ஏதோ ஒரு பொம்மை கடைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா பொம்மைகளை ஃபேமிலி மாதிரி அடிக்கி எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாப்ல ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அத இவங்க 2 பேரும் ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க அக்காகாரி தன் தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கம் போறா. இந்த அக்கா தான் நம்ம படத்தோட ஹீரோயின். தங்கச்சிகாரி அங்க இருக்கிற ஒரு சாக்லேட் டப்பாவை எடுக்கிறா. அக்கா இதை நான் எடுத்துக்கலாமாங்கிறா. வேணா, இது ரொம்ப காஸ்ட்லிங்கிறா அக்கா. நாம நியூயார்க் நகரம் வரைக்கும் போக வேண்டி இருக்குது. அதுக்கு நிறைய செலவாகும். இப்படி காஸ்ட்லியான பொருளை வாங்கினா நம்மளால சமாளிக்க முடியாது. சோ தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தங்கச்சி ரொம்ப அப்செட்டா ஆயிட்டா. ஆனா போக்கா, இந்த முறையும் நாம திரும்ப மாட்டத்தான் போறோம். அவங்க நம்மள கண்டிப்பா புடிச்சு அடிச்சு பேஸ்மெண்ட்ல அடைக்கத்தான் போறாங்க அப்படின்னு தங்கச்சி புலம்புறா பாவம். அக்காவோ இல்லடி, கண்டிப்பா இந்த டைம் நாம டெஃபினட்டா எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு அவ கையில போட்டிருக்கிற ஒரு டாட்டூவை காட்டுறா. ஒரு பறவை சந்தோஷமா பறந்து போறாப்ல ஒரு டாட்டூ. அதே மாதிரி நாமளும் பறந்து போயிடுவோம் அப்படின்றா போல. இதே மாதிரியே நாமளும் நம்மளோட இந்த கூண்டை விட்டு பறக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. தேவையான அளவு விலை கம்மியா இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சி யாரி சும்மா இல்லாம அந்த சாக்லேட் பேக்கை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிறா. பார்த்தா அந்த கடைக்குள்ள இப்போ பைல்வான் மாதிரி ஒருத்தன் வரான். அந்த பைல்வான் தான் இந்த பொண்ணுங்களோட அப்பா போல தெரியுது. ரொம்ப மோசமானவன். இவங்க 2 பேரையும் பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சு அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் போல. ஒரு சைக்கோ மாதிரி தெரியுது. அவன் அங்க இருக்கிற கடைக்காரர்கிட்ட 2 பொண்ணுங்க உள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்க அவனும் போட்டு கொடுத்துறான். ஒரு பக்கம் அக்காவும் தங்கச்சியும் அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவனும் டே கண்ணுங்களா, அம்மாக்கு அப்புறம் நான் தானே உங்களை நல்லபடியா பாத்துட்டு இருக்கிறேன், நம்ம எல்லாரும் ஃபேமிலி ஒன்னா தானே இருக்கணும் அப்படின்னு டெரரா ஏதோ பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஹீரோயினும் மெதுவா தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருக்கிற கதவு வழியா எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு பாக்குறா. வரா. அப்போன்னு பார்த்து இந்த பாலா போனா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தங்கச்சிக்காரி அந்த சாக்லேட்டை திருடி வைக்கிறா. அதுல டேக் ஒட்டி இருக்கும். பில்லு போடாம வெளியில போகும்போது இப்படி அலாரம் அடிக்கத்தான் செய்யும். மாட்டிக்கிறாங்க. அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. பின்னாடி டாடி விரட்டிக்கிட்டே வராரு. அப்போ யாரோ கார்ல வந்து இவங்கள பிளாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அப்பனோட ஃப்ரெண்டுக்கு தான். அவ்வளவுதான், 2 பேரையும் சுத்து போட்டாங்க. மாட்டிக்கிட்டாங்க. அப்போ எங்க இருந்து அவளுக்கு தைரியம் வந்தது தெரியல. டக்குன்னு ஹீரோயின் அவங்க பேக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து அவங்க அப்பனை நோக்கியே துப்பாக்கி முனையில அப்பனை நிப்பாட்டுறா. தங்கச்சிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவகிட்ட எப்படா கண்ணு வந்துச்சு அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா அப்பங்காரன் பயப்படுறாப்லயே தெரியலங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துகிட்டே தான் இருக்கிறான். நில்லியான்னு சொன்னாலும் கேட்கல. டப்புன்னு சுட்டு போடுறா. ஷோல்டர்ல குண்டடி பட்டுருது. குண்டடி பட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறான். இவங்க 2 பேரும் விட்டா போதும்னு அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாங்க. அப்போன்னு பார்த்து அப்பங்காரன் அந்த நிலைமையிலையும் தங்கச்சியோட காலை பிடிச்சுக்கிறான். அவ்வளவுதான், தங்கச்சி மாட்டிக்கிட்டா. அவளும் எப்படியாவது வெளியில வரணும்னு முயற்சி பண்றா. ஆனாலும் ஒண்ணு வேலைக்காகல. அப்போ போலீஸ் வேற சவுண்டு கேக்குதுங்க. அந்த கடைக்காரன் தான் போலீஸுக்கு போன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு வேற வழி இல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. அங்கிருந்து குடுகுடுன்னு தப்பிச்சா பொழைச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சுறாங்க. தங்கச்சிக்கு இதை பார்த்து அவங்க இதயமே அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போறாப்ல ஃபீல். நமக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் அக்கா தான். அவளும் நம்மளை விட்டுட்டு ஓடுறாளே அப்படின்னு வருத்தம். அங்க சீனு கட்டு. இப்ப இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு டாக்ஸில இருந்து இறங்கி ஒரு பெரிய மேன்ஷன் கிட்ட போறாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்குதுல. அந்த கதவு கிட்ட போனா கதவே பிரம்மாண்டமா எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு பாருங்க. வித்தியாசமான உருவங்கள் எல்லாம் அங்கங்க பொறிக்கப்பட்டு இருக்கிறது. சோ கதவை தட்டினதும் உள்ள இருந்து லில் அப்படிங்கிற ஒருத்தவங்க வெளியில வராங்க. லில்லி வெளியில வராங்க. இந்த லில்லி அம்மா தான் இங்க இருக்கிற எல்லா பேருக்கும் ஹெட் தலைவி மாதிரி தெரியுது. உன்ட்ட என்னமா வேணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியலையா, நேத்து கூட உங்ககிட்ட கால்ல பேசினேன், என் பேர் தான் இசபெல் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. வீட்டு வேலைக்காரி வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அந்த வேலைக்காக தான் வந்திருக்கிறதா சொல்றா. நம்ம லில்லியம்மா மேல கீழே ஏத்த இறக்கமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் மேல அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது போல. ஐடி கார்டெல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு நேத்து பேசும்போது உன் குரல் வேற மாதிரி இருந்ததே அப்படின்னு சந்தேகத்தை கேக்குறாங்க. நேத்து எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருந்துச்சு, சளி, அதனால குரல் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி வாமா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க லில்லி. அப்புறம் கதவை சாத்தி ஒரு ஆக்சஸ் கார்டு மூலமா அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட லாக் இருக்கிறத கவனிக்கலாம். நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு எதுக்கு இத்தனை லாக் அப்படின்னு விசாரிக்கிறா. அதுக்கு இந்தம்மா, இந்த ஏரியா ரொம்பவே மோசமானதுமா, ராத்திரி பகல்னு பார்க்காம யாராவது கிடைச்சா அப்படியே தூக்கிட்டு போயிருவானுங்க, அதான் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்புறம் அங்க ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ஏதோ பிசினஸ் பர்சன்ஸ் போல தெரியுது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற தொழிலதிபர்கள் மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு வயசான 2 கப்பல், அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கிறா. சோ நம்ம லில்லியும் இவங்க தான் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சு வந்து, என்னம்மா மலையில ரொம்பவே நனைஞ்சிட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க போட்டிருக்கிற கோட்டையும் அவுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறாங்க. ரொம்ப அக்கறையா பேசுறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு.
என்னமோ பண்ண போறாங்க போல அப்படின்னு பயப்படுறாளோ என்னவோ. அந்த வயசான கப்புள்ஸ் வேற உன்னோட கண்ணு உன்னை பத்திய எல்லா உண்மையும் சொல்லுது அப்படின்னு ஏதோ வித்தியாசமா பேசுறாங்க. இடமும் வித்தியாசமா இருக்கு, இருக்கிற ஆளுகளும் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே குழம்பு போயிட்டு இருக்கா. அப்புறம் லில்லி மேன்ஷனுக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு போறா. இந்த பில்டிங்ல முதல் தளம் ஃபுல்லா முழுக்க முழுக்க வேலைக்காரிகளா இருக்கிறாங்க, மெய்டுகளா இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் அங்கங்க நடந்துகிட்டு அவங்க வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இவளுக்கு. நம்ம ஹீரோயினும் ஏன் இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறா. அப்படி விசாரிக்கையில அது ஒண்ணும் இல்ல, இங்க வேலை பார்க்குற இந்த மேடுகள்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறாங்களா, அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதா சொல்லி இவளை கூட்டிட்டு போக இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோயினியை குறுகுறுன்னு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவதான் அந்த பொண்ணு போல, இவதான் அந்த பொண்ணு போலன்னு அப்படியே காதுக்குள்ள கொசு இருக்கிறாங்க. அதுலயே ஒரு குட்டி பையன் ஓடியாந்து ஹாய் பன்னிக்குட்டி அப்படின்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறான். நம்ம ஹீரோயின்கோ ஒன்னும் புரியல, எதுக்கு நம்மள பன்னிக்குட்டின்னு கூப்பிடுறான்னு. அப்ப நம்ம லில்லி அவன் சின்ன பையன்மா, அப்படித்தான் ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசிட்டு போவான், வாமான்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதவை திறக்கிறதுக்குள்ள உள்ள இருந்து யாரோ வெளியில வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம லில்லியோட புருஷன் போல தெரியுது. லில்லிக்கும் அந்த புருஷங்காரனுக்கு ஆகவே ஆகாது போல, ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே தான் நிக்கிறான். லில்லி அம்மா இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமில்ல, ரூம சுத்தம் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம லில்லி பக்கத்துல போய் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன், புதுசா வரவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு பான் பண்றா. அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அடி போடி அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம லில்லி ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு அவர் தான் என் புருஷன், எப்ப பார்த்தாலும் குடி போதை என்ன திரிவாரு, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத கண்டுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள ரூம் அப்படியே செக் பண்றாங்க. பயப்புள்ள ஏதாவது வச்சுட்டு போயிருக்கானா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க என்னத்தையாவது நீ வித்தியாசமா வெளியில பார்க்காத மாதிரி வினோதமா ஏதாவது பார்த்தேன்னா அதை கண்டுக்காத, இக்னோர் பண்ணிடு, நாளைக்கு வந்து உனக்கு என்னென்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லித்தரேன், ஒர்க்க அலாட் பண்ணி கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த பில்டிங்கையும் சுத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போறாங்க. அப்போன்னு பார்த்து புகை மாதிரி ஏதோ ஒண்ணு படுது. அதுல அப்புறம் ஏதோ எழுதி இருக்குது, தே வில் கில் யூன்னு, அவங்க ஒன்ன கொல்ல போறாங்கன்னு. இதத்தான் லில்லியோட புருஷன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் போல. இந்த மாதிரி காத்து படும்போது பனி படும்போது எழுதி வச்சிருக்கிற விஷயம் அப்படியே அப்பட்டமா இவளுக்கு தெரியும் போல. ஆனா நம்ம ஹீரோயின் அதை கவனிக்கல. அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள தண்ணி எல்லாம் சொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அந்த புகையில இருந்து அந்த பனியில இருந்து. சோ எழுதியிருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ அங்க சின்னதா காத்து வரதுக்காக ஒரு வெண்ட் இருக்கிறத கவனிக்கலாம், ஏசி வெண்டா. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அது அப்படின்னு அதை பாக்குறதுக்காக இவங்க ஒரு சேரை போட்டு மேல ஏறி பாக்குறாங்க. ஒன்னும் தெரியல. லைட்டை வச்சு என்ன இருக்கு அப்படின்னு உத்து கவனிக்கிறாங்க. டக்குனு யாரோ வந்துட்டு போற மாதிரி தெரியும். இவங்க பயந்து போய் சேர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்போ யாரோ சிரிக்கிற சத்தம் வேற கேக்குது. வெளியே தான் யாரோ இருக்காங்க போல அப்படின்ட்டு இவளும் கதவை திறந்து வெளியில போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்ல, எல்லாரும் தூங்க போயிட்டாங்க போல, வேலைக்காரங்க யாருமே இல்ல. அப்போன்னு பார்த்து அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் கப்பு கப்புன்னு ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஃபுல் இருட்டு தான். ஹீரோயினோட மூச்சு காத்து மட்டும் தான் கேட்டுட்டு இருக்குது. திடீர்னு லைட் எரிய ஆரம்பிச்சிருது. பின்னாடி பார்த்தா ஒரு உருவம் நிக்குது. என்னது, ஒரு உருவம் நிக்குது. ஹீரோயின் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த உருவம் அங்க இருந்து போயிடுது. நாம மட்டும் தான் அதை பாக்குறோம், நமக்கே அப்படியே டெரராய் போயிடுது. இவ ஏதோ உணர மட்டும் தான் செய்யறா. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டும் பாக்குறா, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ மறுபடியும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. கதவை பூட்டிட்டு ஒரு சேர வச்சு அடம் கொடுத்துறா, எதுக்கு வம்புன்னு, யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் அந்த வெண்ட பார்த்துட்டு பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கையில லைட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் படுத்து தூங்கவும் செஞ்சிடறா. ஒரு மணி ஒரு 3-3:30 மணி இருக்கும். யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாப்ல சவுண்டு கேக்குது. ஆனா திறக்க முடியல. ஏன்னா இவங்க தான் சேர வச்சு அந்தம் கொடுத்து வச்சிருக்காங்களே. சோ அதே ஆளு அந்த வெண்ட் கிட்ட வந்து எட்டி பாக்குறான். யாரு எட்டி பாக்குறா, என்ன நடக்குது எதுவுமே நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா லைட்டா ஏதோ ஒரு ஷேட பார்த்தாப்ல, அந்த ஷேட மட்டும் கவனிங்களேன். அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ பன்னி மூஞ்சி மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. அப்புறம் அவன் கதவு கிட்ட அந்த ஷேர் இருக்கிறத கவனிச்சிடறான். யாரு, அந்த பன்னி மூஞ்சிக்காரன். சோ இது வழியா உள்ள வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறான். அடுத்து இந்த ரூமுக்கு வரதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது போல. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியாது. பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு ரகசிய கதவு இருக்குது, அது வழியா உள்ள வர முயற்சி பண்றான். உள்ளேயும் வந்துட்டான். மெதுவா நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த பெட்டு கிட்டயே வந்துட்டான். என்ன நினைச்சான் தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அப்படியே அபியூஸ் பண்ண முயற்சி பண்றான். அப்போ அவனோட வேர்வை வந்து நம்ம ஹீரோயின் மேல பட்டுருது. டக்குன்னு எந்திரிச்சிடறா. ஆனா பார்த்தா பக்கத்துல ஆளே காணோம். ஹீரோயினோ தண்ணி பட்டிருக்கு, ஆனா இங்க யாருமே இல்லையே, வேற மாதிரி தெரியுதே அப்படின்னு கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்க முயற்சி பண்றா. அங்கேயும் யாரும் இல்ல. என்னடா யாருமே இல்லை அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா பைபிள்ல பின்னாடி வந்து நிக்கிறான். கர்ச்சிப்ல மயக்க மருந்து கலந்து ஹீரோயின் அப்படியே பிடிக்க முயற்சி பண்றா. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துல செவத்துல ஊனி அப்படியே ஒரு தழுவா பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல தலைப்பட்டு மண்டப்பட்டு அப்படியே அவங்க மண்டையில அடிபட்டு மட்டையாயிட்டான். ஹீரோயினுக்கும் இவன் பொத்துன அந்த மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல தெரியுது. இவங்க மயக்கத்துல மெதுவா தவந்து எஸ்கேப் ஆகலாம்னு முயற்சி பண்றாங்க. அப்போன்னு பார்த்து கதவை யாரோ திறக்கிறாப்ல மறுபடியும் யாரோ முயற்சி பண்றாங்க. இவளும் தவந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றா. அப்போ பார்த்து ஒரு பக்கம் கதவை யாரோ திறக்க முயற்சி பண்றாங்க. வெண்ட் வழியா வேற யாரோ உள்ள வர முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன பண்ணணும் தெரியாம கையில அந்த டேபிள் லைட்டோட வயர் கிடைக்கும், அதை கையில எடுத்துக்கிறா. அந்த செகண்ட் அவளுக்கு மயக்க மருந்து நல்லா வேலை செய்யுது போல முழுமையா மயங்கிடுறாங்க. அப்போ இன்னும் 2 பேரு பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் டோர் வழியா உள்ள வந்துறானுங்க. இப்ப உள்ள 5 பேர் இருக்கிறானுங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு கோட் எல்லாம் ரொம்ப அக்கறையா கொடுத்தால, அந்த பிசினஸ் பொண்ணு தான். எல்லாருமே பண்ணி மாதிரி மாஸ்க் போட்டுருக்காங்க.
ஏண்டா ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கு இம்புட்டு கஷ்டமா அப்படின்னு போட்டு கொடுத்தா இல்லையா, அவ நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறா. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சுக்கிறாங்க. கையில ஒரு வயர் வச்சிருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாகும், வயர்ல ஆல்ரெடி கரண்ட் ஷாக் வருது. இவ கடிக்கிறதுனால இவளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், இவளை தொட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிக்கும். அப்படி கரண்ட் ஷாக் அடிக்க அப்படியே பாராந்து தெரிச்சு விழுகிறா. இந்த ஷாக்குனால நம்ம ஹீரோயினோட முடியெல்லாம் நட்டுக்குது. அப்புறம் அவங்க ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. இப்போ மயக்க மருந்து போறதுக்காக கரண்ட் எடுத்துக்கிட்டாங்க. வேலை செஞ்சிருக்கு, கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து என்ன இத்தனை பேர் இருக்கிறானுங்களேன்னு அரண்டு போறா. அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இந்த 5 பேர்ல அக்கறையா கோட்டு கொடுத்தவ, அந்த அக்கறையோட புருஷன், இப்படி பொண்டாட்டி புருஷன் எல்லாம் சேர்ந்து வரானுங்க. என்ன பிளான் பண்றாங்க நமக்கு ஒண்ணும் பிடிவிட மாட்டேங்குது. என்னமா வெளியில வரையா இல்ல நாங்க உடச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு நம்ம பசங்க பேரம் பேசிட்டு இருக்க அவ கதவை திறக்கிறா. பார்த்தா அவகிட்ட கத்தி துப்பாக்கின்னு எல்லாமே இருக்குது. பக்கா செட்டப்போட ரெடியா தான் வந்திருக்கிறா போல. கத்தியை வச்சு அங்க இருக்கிற ஒருத்தவனோட தலையை ஒரு சீவுறாங்க. தலை துண்டா கீழே விழுந்துருது. ஐயோ, ரத்தம் அப்படியே கொப்பளிக்குது, தெரிக்குது. இவன் தான் புருஷங்காரன், அந்த அக்கறையோட புருஷன். சோலி முடிஞ்சு போச்சு. மத்தவங்க கூடயும் விடாது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. கை காலனி எல்லாத்தையும் வீசி தள்ளுறா. இன்னொரு பக்கம் துப்பாக்கி வேற வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை மேனேஜ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க ஏதோ பலகாலமா இந்த நொடிக்காக இந்த நாளுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாப்ல, எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்காப்ல, போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துல எல்லா பேரும் மட்ட 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அக்கறை, இன்னொன்னு அந்த குண்டு பையன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான்டா, நம்ம ஹீரோயினோட சோலி முடிஞ்சு மாட்டிக்கிட்டா அப்படின்னு பார்த்தா இவ நைசா கட்டிலுக்கு கீழே போய் அந்த பெட்டையே அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு 2 பேரையும் செவத்தோட செவத்து வச்சு அழுத்துறாங்க. கத்தியை வச்சு குத்துன்னு குத்தி கிழிக்கிறா. அந்த குண்டு பையன் தான் மாட்டான், வயித்தை கிட்டி எடுத்துறா. அவ்வளவுதான், அவன் அங்க மட்ட. கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த அக்கறை பொண்ணு தான். அவளுக்கு கீழே தான் அந்த துப்பாக்கி இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஷூட் பண்றா. பட் நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். மறுபடியும் ஷூட் பண்ண முயற்சி பண்றா. ஆனா அதுல தோட்டா இல்ல. அவ எடுத்து வீச அத நம்ம ஆள் பிடிச்சிட்டு எனக்கேவா அப்படின்ட்டு அதையே வச்சு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கத்தி கிடைக்கும், மண்டையில ஒரு போடு. அவ்வளவுதான், அவ கதையும் முடிஞ்சிருச்சு. அந்த குண்டு பையன் இவ்வளவு கத்தி குத்து வாங்கியும் அப்படியே கதவை திறந்து தவந்து வந்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே கெத்தா மாசா வெளியில வந்து அவனை ஒரு உதச்சு அவன் மேல அப்படியே ஏறி நிக்கிறாங்க. அப்ப நம்ம லில்லியம் அங்க வராங்க. எதிர்பார்க்கல, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. நீங்க ஒரு வேலைக்காரையா வர வேண்டிய ஆளே இல்லாத மாதிரி தெரிகிறதே அப்படிங்கிறா. யார் நீ, ஏன் போய் சொன்ன, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு விசாரிக்கிறா. நம்மால் யோசிக்கவே இல்லையே, கத்தி எடுத்து தேங்காய் சீவிராப்ல சீவி தள்ளி விட்டு நான் மட்டுமா போய் சொன்னேன், நீங்களும் தானே சொன்னீங்க, சரி சொல்லுங்க நீங்களா யாரு அப்படின்னு விசாரிக்கிறா. அதுக்கு லில்லியம்மா நீ சொல்லுப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல தங்கச்சியை விட்டு ஓடி வந்தா இல்லையா, அந்த பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கும்னா, போலீஸ் வர சத்தம் கட்டதுல போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சிருப்பாங்க. தங்கச்சிக்காரி வயசு கம்மியா இருக்கிறதுனால பொறுப்பா அப்பங்கிட்டயே ஒப்படைச்சிருப்பாங்க. இவளை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. கடத்தல் கேஸ் அப்பம் கொடுத்திருப்பான் போல. இவ ஜெயிலுக்கு போனாலும் தான் சண்டை கத்துக்கணும்னு ஜெயில இருக்கிற பெரிய பெரிய ரவுடி கூட எல்லாம் வம்புக்குனே வம்புழுத்து அவங்களோட சண்டை போட்டு அடி வாங்கி உதவாங்கி திரும்ப அடிச்சுன்னு ஒரு வழியா சண்டையை கத்துக்கிறா. அப்புறம் தன்னோட வக்கீல் மூலமா தன் தங்கச்சி என்ன பண்றா ஏது பண்றாங்கிறத தொடர்ந்து போன்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அப்பங்கார செத்த பிறகு தங்கச்சிய இந்த பில்டிங்ல இருக்கிற நம்ம லில்லியம்மா தான் வேலைக்கு எடுத்திருக்கிறதாவும் அந்த பில்டிங்ல தங்கி இருக்கிறதாவும் வக்கீல் சொல்லி தான் இவளுக்கு தெரிய வந்திருக்கு. சரி, அதுக்கு பிறகு அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு அவளை அப்ரோச் பண்ண முயற்சி நடந்திருக்குது. ஆனா அந்த பில்டிங்குள்ள போன யாருமே திரும்ப வெளியில வந்ததே கிடையாது. அந்த பில்டிங் நடத்துறது ஒரு பெரிய பணக்கார கூட்டம் தான். அந்த பில்டிங்குள்ள போனவங்க திரும்ப வரதில்ல. அந்த பில்டிங்குள்ள என்ன நடக்குதுங்கிறதும் வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியறதும் இல்ல. இத பத்தி சுத்தி இருக்கிற யாருக்கும் அக்கறையும் கிடையாது. உன் தங்கச்சி அங்க என்ன பண்றாளோ ஏது பண்றாளோங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு வக்கீல் சொல்லி தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப அங்க வேகன்சி இருக்கு, வேலைக்கு ஆள் எடுக்கிறதா ஒரு வேலைக்காரி இன்டர்வியூ பண்ணி எடுக்கவும் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைலுமே சொன்னது நம்ம வக்கீல் தான். சோ இவளும் வெளியில வந்ததுமே அந்த பில்டிங்குள்ள மாட்ட இருந்த அந்த புது வரவு கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உனக்கு பதிலா நான் போறேன்னு அந்த பொண்ணுக்கு பதிலா இவ உள்ள வந்திருக்கா. சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான் என் தங்கச்சி எங்கன்னு விசாரிக்கிறா. என் தங்கச்சி மட்டும் உயிரோட இருந்தான்னா அவங்க எல்லாத்தையும் நான் சும்மா விடுவேன், இல்ல எல்லா பேரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. ஓ, உன் குடும்பம்னா உனக்கு அம்புட்டு முக்கியம், நீ உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன்னா நானும் என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணுவேங்குது அந்த அம்மா. என்ன இவ்வளவு தைரியமா பேசுறாளே, இத்தனை பேரை கொண்டு போட்ட பிறகு இந்த அம்மாவுக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு பார்த்தா கேமராவை அப்படி இந்த பக்கம் திருப்பி காட்டுறாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் கையால எவ்வளவு பேர் வெட்டுப்பட்டு செத்தாங்க. அவங்க எல்லாம் அசால்ட்டா ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து மாற்றாப்ல வெட்டப்பட்ட உறுப்புகள் எல்லாம் எடுத்து ஒட்டி வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து வேற சிரிக்கிறாங்க. இவ அரண்டு போறா. அப்போன்னு ஒரு வேலைக்காரி ஓடியாந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க முயற்சி பண்ணுவா. பதிலுக்கு இவ கத்தி எடுத்து வயித்துல ஒரு ஆட்டு. அந்த நிலைமையிலையும் விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்குது பாருங்க. அது நம்ம ஹீரோயின் அட போங்கடான்னு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள போய் கதவு போட்டுக்கிறா. உள்ள பார்த்தா அந்த குட்டி பையன் தான் இருக்கிறான். பண்ணி குட்டின்னு கூப்பிட்டானே அந்த பையன் தான். நம்ம ஹீரோயினை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான், கேட்கறான், ஏசுறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம யாரும் உள்ள வராதபடி டேபிள் எல்லாம் எடுத்து போட்டு கவர் பண்றா டோர. அப்போன்னு பார்த்து இந்த பொடுசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த அம்மா முதுகுல ஒரு பஞ்ச் பண்ணி விட்டுறான். இவளுக்கு வேற வழி இல்ல, அந்த புள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டு தான் ஆகணும், தள்ளி விட்டுறாங்க. இங்க பார்த்தா லில்லியம்மா இவர இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீ செத்து போனாலும் மறுபடியும் உயிரோட வந்துருவே. அப்படி உயிர் வந்த பிறகு இங்க இருக்கிற ரத்த கரை எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி வைக்கணும்னு அந்த நிலைமையிலையும் கிடக்கிற வேலைக்காரியே இந்த அம்மா வேலை வாங்குதுன்னா பாத்துக்கங்களேன். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் நம்ம வடிவேல் என்ன சொல்லுவாப்லயே செத்து செத்து விளையாடுவோமான்னு கேட்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த கூத்து தான் இங்க நடக்குது.
அந்த குட்டி பையனை தள்ளி விடுறாங்க. மறுபடியும் அந்த பையன் கீழே விழுந்து மயங்கி போயிட்டான். கண்ணாடி வழியா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்க குத்தி இருக்குன்னு பார்த்து ஒரு வழியா அதை எடுத்துறான். எப்படியாவது இங்க இருந்து வெளியில போகணுமேனு சேர் எடுத்து ஜன்னல் கதவன்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க பாக்குறாங்க. ஏன்னா இவங்க தங்கச்சியை தேடுறதுக்கு இங்க இருந்து வெளியில போய் தாகணும். ஆனாலும் எதையும் உடைக்க முடியறாப்ல தெரியல. எல்லாமே பயங்கரமா சீல் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியில இருக்கிற அந்த குரூப் வேற உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. தான் ரூமுக்குள்ளேயே சீக்கிரட் வெளியில உள்ள வந்தாங்க இல்ல. அப்போ இங்க இருக்கிற எல்லா ரூமுக்குமே ஏதாவது ஒரு சீக்கிரட்டா ஒரு ரகசிய வழி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியை தேடிட்டு இருக்கா. வெண்ட் வழியா போலான்னு பார்த்தாலும் அதுவும் பெருசா வேலைக்காகல. சரி, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தானே அந்த ரகசிய வழி இருந்தது, இங்க இருக்கான்னு பாக்குறா. இல்ல. அப்போ அந்த கார்பெட் ஒண்ணு விரிச்சப்பட்டிருக்குது இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ரகசிய மூடி இருக்கிறத கவனிக்கிறா. அதை திறந்து அதுக்குள்ள பூந்தா ஒரு குழந்தை போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த பொந்து இருக்குது. அந்த பொந்துக்குள்ளேயே ஊந்து போயிட்டு இருக்கிறா. பார்த்தா அந்த சுரங்கம் இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா ரூமுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகுது போல. சுரங்க பாதை மாதிரி எல்லா ரூமுக்கும் கனெக்ஷன் இருக்குது. பார்த்தா அதுல அந்த குண்டு பையன் வேற இப்ப தவந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு மேல சின்னதா ஒரு வழி மாதிரி தெரியுது. அதுக்குள்ள பள்ளி மாதிரி ஒட்டிட்டே போறாங்க. சோ குண்டை கவனிக்க தவறிட்டான். அவன் அந்த பக்கம் போனதும் இவங்க தவந்து கீழே இறங்குறாங்க. மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்குது. இவ்வளவு போராட வேண்டி இருக்குதுன்னு அப்பதான் கையில இருக்கிற அந்த டேட்டுவை கவனிக்கிறாங்க. அதை பார்த்ததும் தங்கச்சியோட ஞாபகம் வருது. அது அவங்கள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுது. அங்க இருந்து இன்னும் தொடர்ந்து முன்னேற ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுங்க. ஏதோ லைப்ரரி மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் லைட்டா ஒரு புத்தகத்தை தள்ளிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு உத்து கவனிக்க ஆரம்பிக்கிறா. அங்க நம்ம லில்லியம்மா அப்புறம் அந்த 5 பேர் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா. நம்ம அக்கறை புருஷன் மீதி 3 பேர் எல்லாரும் நம்ம லில்லியாவை பிடிச்சுதான் திட்டிட்டு இருக்காங்க. நாம செத்தா உயிரோட வந்துருவோம் தான். ஆனா வலி அது வேற டிபார்ட்மெண்ட். உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமா வலிக்குது. வலி தாங்க முடியல. உங்ககிட்ட அப்பாவையான ஒரு பொண்ணை தானே வேலைக்கு எடுன்னு சொன்னோம். இந்த மாதிரி அடாவடியை வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவ என்ன இந்த அடி அடிக்கிறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆள் மாறி போச்சுப்பா. இவ தான் தங்கச்சியை தேடி வந்ததா சொல்றா. சோ அந்த தங்கச்சியை வச்சு அவளை துருப்பு சீட்டா வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு புக்கு கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டுறது மாட்டிக்கிட்டா. இந்த லைப்ரரிக்குள்ள வரதுக்கும் சீக்ரெட் டோர் இருக்குது. அதை ஓபன் பண்ணா உள்ள நம்ம ஆளு நின்று இருக்கிறா. டக்குன்னு அவளை பிடிக்கலாமேன்னு போறப்போ அந்த டோரை எப்படி லாக் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்ப நம்ம அக்கறை கத்தி எடுத்து கதவுல ஒரு சொருகுறா. எப்படியோ அந்த வெட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா பேருமே ஏய் கொன்றாத, அவசரப்படாத, அவ நமக்கு உயிரோட வேணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. அவ குத்துற கத்தி நம்ம ஹீரோயின் கையில குத்தி கதவுல மாட்டிக்குது. அவ்வளவுதான், இவளால கையை எடுக்க முடியல. அவங்களும் நம்ம ஹீரோயினை பிடிக்கலாம் அப்படின்னு உள்ள வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் கத்தியில கைப்பட்டு கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்படியே கிழிச்சுக்கிட்டு கை எடுக்கிறா. அங்க இருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டியும் புருஷனும் விடாம துரத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேகமா தவந்து போயிட்டு இருக்கா அந்த வெதுவலியா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த அக்கறை வந்து பிடிச்சிடறா. நம்ம ஹீரோயின் சும்மா கத்தி எடுத்து அவளோட வயித்துல குத்தி குடஞ்சு எடுத்துட்டு இருக்கா. ரத்தம் தெரிக்குது. அவ செத்துட்டா. ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ கண்டிப்பா மறுபடியும் உயிரோட வருவா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க செத்து போனாலும் அசால்ட்டா திரும்ப வந்துடுறாங்க இல்ல, அதை வச்சு தான் சொல்றேன். சோ அவ திரும்ப வரும்போது மறுபடியும் சுடலாமேன்னு துப்பாக்கியில எல்லாத்தையும் லோடு பண்ணி ரெடியா காத்துட்டு இருக்கா. நினைச்ச மாதிரியே மறுபடியும் அவ உயிரோட வருவா. சும்மா துப்பாக்கி எடுத்து தலையிலேயே ஒரு சுட தலை மட்டும் அப்படியே தெரிச்சு போகுது. மூஞ்சியெல்லாம் ரத்தம் சதை அது இதுன்னு ஐயோ அருவருப்போட உச்சத்துல இருக்குது. அப்படியே அந்த அருவருப்பை சகிச்சுக்க முடியாம பின்னாடி வருவா. அப்பதான் இன்னும் மோசமா கொடூரமான இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த தலையில்லாத முண்டோ அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம வேகமா தவந்து அங்க இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல லெஃப்ட் ரைட்னு ஒரு இடத்துல திரும்புறாப்ல வரும். நம்ம ஹீரோயினை லெஃப்ட் எடுத்துறா. அந்த முண்டத்துக்கு தான் இப்போ காது கண்ணுன்னு எதுவுமே இல்ல இல்லையா, அது ரைட் எடுத்துருது. இந்த துப்பாக்கி சத்தம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டா இல்லையா, அது புருஷங்காரனுக்கு கேட்டிருக்குமா இல்லையா, அவன் வேகமாக வந்துட்டு இருக்கான் வேற. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை யாரோ காப்பாத்துறாப்ல தெரியுது. ஏதோ ஒரு ரூம்ல இருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம லில்லியம்மாவோட புருஷன் தான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஒருத்த மட்டும் தான் நம்மளை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்கான்னு. அக்கறையோட புருஷன் அங்க யாரும் இல்லைன்னு தேடி பார்த்துட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் லில்லி புருஷன் கிட்ட என்னையா நடக்குது இங்க, என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு அப்படியே பிரமிப்பா கேட்கிறா. இங்க நீ நினைச்சு பாக்குறத விட ரொம்பவே மோசமான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதாவும், இது நீ புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு கதை சொல்லணும்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பில்டிங் ஒரு சாதாரண பில்டிங் கிடையாதான். இது ஒரு சாத்தானோட கோயிலா. இங்க இருந்த ஒரு குடும்பம் நரகத்துக்கு போவதற்கான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சாத்தான் கிட்ட ஒரு டீல் பேசி இருக்காங்க. சாவே இல்லாத வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தன் குடும்பத்துக்கு வேணும் அப்படின்ட்டு. பதிலுக்கு சாத்தான் அதெல்லாம் சரி, பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு சாக்ரிஃபைஸ் வேணும், பலியாடுகள் வேணும்னு கேட்டிருக்குது. இவங்க எல்லாம் பணக்காரங்க வேற. மரணமில்லா வாழ்க்கை, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பணம் போதும்ன்ற அளவு சம்பாதிச்ச பிறகு அதுக்கு மேல உயிர் மேல இருக்கிற ஆசை தான் அதிகமா வரும். இந்த பணத்தை இன்னும் அனுபவிக்கணும்னா இன்னும் பல வருஷம் வாழணும். சோ மரணம் இல்லாத வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிடறாங்க போல. இப்போ மரணமில்லா வாழ்க்கை வேணும், பதிலுக்கு பலியாடா யாரையாவது கொடுக்கணும் சாத்தானுக்கு. அதுக்காக கேட்பாரட்டு கிடக்கிற ஏலபாளையில புடிச்சு வந்து பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த குடும்பம் மட்டும் இல்லாம நிறைய பணக்காரங்க கிட்ட டீல் பேசி உங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி இன்னும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா பணக்காரர்கள் சாவில்லாத வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா ஏழைகள் அங்க பலி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க என்னதான் இவங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தாலும் இங்கேயும் வேலை பார்க்கறதுக்கு வேலைக்காரங்க வேணும். இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கும் பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்காக யாரையோ பலி கொடுத்து மரணமில்லா வாழ்க்கையை கொடுத்து நிரந்தர அடிமைகளா அங்கேயே உள்ளேயே வச்சுக்கிறாங்க. அது பிடிச்சு போனவங்க எல்லாம் விசுவாசத்தோட அவங்களுக்காக வேலையும் செய்யறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பலி கொடுத்து மரணமில்லாத வாழ்க்கை யாருக்கு வேணுமோ அவங்களோட பேரை சாத்தானுடைய தலையில எழுதணும். அப்படி எழுதிட்டாங்கன்னா மரணமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு கிடைச்சிருமா. என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் அந்த
அந்த பேர் எழுதப்பட்ட பிறகு அவர்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு இருக்குது போல. கடல்ல போட்டா கூட கட்டுமரமா மிதப்பாங்க, நெருப்புல போட்டா கூட பொசுங்க மாட்டாங்க, துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சா கூட மறுபடியும் ஒட்டி கொள்ளுவாங்க. இப்ப கூட இங்க இருக்கிற வேலைக்காரங்கள யாரோ ஒத்துக்கிட்ட உனக்கு மரணமில்லாத வாழ்க்கை கொடுக்குறேன், எங்க கிட்ட நிரந்தர அடிமையா இருன்னு சொல்லி ஒரு பலி உனக்காக நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி அந்த பலிக்காக தான் ஒரு அப்பாவி பொண்ணை உள்ள இழுக்க முயற்சி பண்ணி நம்ம ஹீரோயின் உள்ள வந்தது. இதெல்லாம் லில்லி புருஷன் சொல்லித்தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, நமக்கும் தெரிய வருது. சரிவா, இந்த நரகத்தை விட்டு வெளியில போவோன்னு அவர் தான் கூப்பிடுறாரு, போயிடலாமேன்னு. ஆனா இவளால தவள முடியல, கையில அடிபட்டு இருக்குது, உடம்பு ஃபுல்லா ரொம்பவே ஆல்ரெடி காயப்பட்டு இருக்கிறது, கஷ்டப்பட்டு இருக்கிறது. லில்லி புருஷன் திட்டுறான், இவ்வாறு நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா தப்பிச்சே ஆகணும், ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்ல ஒருத்தைய கொலை பண்ண இல்ல அந்த அக்கறை அவ திரும்ப வந்துருவா பாத்துக்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அதே சமயம் தெரிச்சு போன அந்த தலையில இருக்கிற ஒத்த கண்ணு மட்டும் கேமரா மாதிரி இவங்களை பின்தொடருது. அடங்கொய்யால இவங்களும் தவந்து கீழே மேல லெப்ட் ரைட்னு எடுத்து போயிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட ரூமு, ஏகப்பட்ட பாரு எல்லாம் வாங்கி நிறைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இவ்வளவு பேருக்கு மத்தியில நீங்க ஏன் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாரு லில்லி புருஷன். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போக பின்னாடியே அந்த கண்ணு கேமரா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வருது. இவங்க ஒரு ரூமுக்குள்ள இறங்குறாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான். நீ உயிரோட இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடி அப்படின்னு தங்கச்சியை பார்த்ததும் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு அவ நானும் நீ ஜெயில இருந்து வெளியில வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலங்கிறா. அவ தங்கச்சி ஒரு மாதிரி வெறுப்பா தான் பேசுறா. ஏன்னா பொறுப்பான அக்காவா தன்னை காப்பாத்தி இருக்கணும்னு கொஞ்சம் இவளுக்கு கோவம் இருக்குது போல தெரியுது. ஆமா, அப்பா கிட்ட இருந்து எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டின அப்படின்னு விசாரிக்கிறா அக்கா. அப்பா இருக்கும்போது அப்பா கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா. அப்பா இறந்த பிறகு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வேணும்ல, அதெல்லாம் வேணும்னா காசு வேணும்ல, அப்படி வேணும்னா ஏதாவது வேலை பார்க்கணும்ல, பாத்ரூம் கிளீன் பண்ணி கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து தான் ஏதோ சமாளிச்சுட்டு இருந்துக்கிறா. அடுத்து என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வேலைக்காரி வேணும்னு ஒரு போஸ்டர் பார்த்திருப்பா. அப்புறம் இங்க வந்து வேலைக்கும் ஜாயின் பண்ணிருப்பா. ஆக்சுவலா இவளை இங்க கூட்டிட்டு வந்தது இவளை பலியா கொடுத்து வேற ஒருத்தவங்களை உயிரோட வச்சுக்கிறதுக்காக தான். ஆனா இவன் நல்ல நேரம் இங்க இருந்த வேலைக்காரிகள்ல ஒருத்தி திருடி இருப்பா. திருடுற ஆளை நம்ப முடியான்னு சொல்லி அவளுக்கு பதிலா இவளை வேலைக்காரியா உட்கார வச்சிட்டாங்க. இவர் உனக்கு மரணமில்லாத வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம தங்கச்சிக்கு மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக ஒரு பலியாட வெளியில அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பலியாடுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் இங்க பலியாடா வந்திருக்கிற மேட்டர் எல்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் கிடக்கட்டும், உனக்காகத்தான் இங்க வந்தேன், இந்த நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவன் வரமாட்டேங்கிறா. நான் தேவைப்படுற டைம்ல எல்லாம் நீ என்ன தேடி வரல. நான் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நம்ம அப்பா கிட்ட கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கூட நீ என்ன காப்பாத்துறதுக்கு வரல. என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணா தெரியுமா, அடிச்சு ரூம்ல அடைச்சுன்னு எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா. ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வந்துருவேன் நாளைக்கு வந்துருவேன் உனக்கா காத்து கிடந்தேன். ஆனா நீ வரல, தேவைப்படும் போதெல்லாம் நீ வரல. ஆனா இப்ப கூப்பிடாம நீ வந்து நிக்கிறது என்ன பிரயோஜனம், அதனால சொல்லு பாப்போம் அப்படிங்கிறாங்க அவங்க. நீ வேணாம், நான் இங்கதான் இருக்க போறேன், ஒழுங்கா ஓடிடு, இல்ல இங்க இருக்கிற பணக்கார முதலைங்க பண முதலாளிங்க உன்னை கொருடுவாங்க, போயிடு அப்படின்னு சொல்றா. என்ன முட்டாத்தனமா பேசுறேன்னு இவ பேச, பதிலுக்கு இவ பேசன்னு விவாதம் ஆகுது. விவாதம் சண்டையாகுது. வேற வழி இல்லாம ஒரே குத்து மட்டையாக்கிடுறாங்க. லில்லி புருஷன் இவ இப்படி பேசுறான்னு நீ தப்பா நினைக்க வேண்டாம், வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் சரியா போயிடுமா, சின்ன பிள்ளை தானே அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ கொண்டு கட்டா நான் தூக்கிட்டாவது போகத்தான் போறேன், எனக்கு என் தங்கச்சி முக்கியங்கிற அக்கா. சரி இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு கேட்க, இங்க இருந்து வெளியில போறது அவர் சாத்தியம் இல்ல, இருந்தாலும் ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னா 9வது மாடிக்கு போனா அங்க இருந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாப்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க ஒரு கண்ணு கேமரா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இல்லையா, அந்த கண்ணு மேல ஒரு சிலந்தி இப்படி மேல ஏற ஆரம்பிக்க அது பதட்டத்துல நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து விழுகுது. அப்பதான் நாம இன்னும் ஃபாலோ செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. கண்ணை தக்காளி எப்படி கிராப்ல பிரிக்கி விட்டுறா. அக்கறையோட புருஷன் இன்னும் தவந்து அந்த ஏரியா பக்கம் தான் தேடிட்டு இருக்கிறான் இவங்கள. அப்போ தன் பொண்டாட்டியுடைய உடம்ப பாத்துறான். முண்டமா சுத்திட்டு இருந்ததுல இப்ப மூஞ்சியே இல்ல, இருந்தாலும் புருஷன் கிட்ட அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கிறத சொல்லணும். சோ சைகையிலேயே அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுது. அவனும் அவங்களோட ஆளுகிட்ட சொல்லி அவளை பிடிக்க போக ஹீரோயின் தான் துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டு தங்கச்சியும் கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறா. அதையும் தாண்டி இவங்க பிடிக்க வரும்போது லில்லி புருஷன் தடுக்கிறான். தான் தங்கச்சியை எந்த நிலைமையும் விடாம எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு கிச்சன் பக்கம் வரைக்கும் வந்துடுறான். அப்ப தெரியாம அங்க இருக்கிற சட்டிப்புட்டியை தள்ளி விட அந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தன் இந்த பக்கம் வரான், அந்த குண்டை இந்த பக்கம் வரான். மயக்கத்துல இருந்த தங்கச்சி இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அக்கா. மயக்கத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, இப்ப தங்கச்சி முழிச்சிடுறாங்க. சத்தம் போடாதுன்னு அப்படியே வாயை பொத்திக்கிறா இவ. அதுக்குள்ள குண்டர் இவரை பாத்துறாப்ல நம்ம ஹீரோயினை காலை பிடிச்சி தரதரம் இழுத்து போட்டு அவங்கள அடின்னு அடிச்சு அபியூஸ் பண்ண முயற்சி பண்றான். அக்காவை இந்த மாதிரி ஒருத்தவன் அபியூஸ் பண்ணும்போது எந்த தங்கச்சி பார்த்துட்டு சும்மா இருப்பா. ஒரு கோடாடி எடுத்து அவன் மண்டையில நச்சுன்னு ஒரு இறக்கு, சோழி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் பயப்பள்ளிய திரும்ப வரத்தானே போறானுங்க, என்ன பிரயோஜனம், ஏதோ கேப் கிடைக்குது. இந்த பக்கம் நம்ம லில்லி புருஷன் அவன் இவளுக்கு உதவி பண்ணதுனால லில்லி புருஷனோட அந்த மரணமில்லாத வாழ்க்கையை எடுத்துடலாம், பேரை அழிச்சிடலாம் அப்படிங்கிறப்பல இங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. நம்ம லில்லி எவ்வளவோ கெஞ்சிரா, ஏன் இப்படி பண்ண, நாம 100 வருஷத்துக்கு மேல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த குடும்பம் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்குது, நம்ம எவ்வளவு இடத்துல வேலை தேடணும், எங்கேயுமே நமக்கு வேலை வெட்டி கிடைச்சதா, கிடைக்கல, இங்கதான் கிடைச்சது, இவங்களுக்கு எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது, இப்ப போய் இப்படி பண்ணி தொலைஞ்சிருக்கிறீன்னு லில்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறா. போதுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த பில்டிங் விட்டு வெளியில போய் பாரு, ஒவ்வொருத்தரும் எப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் தெரியுமா, 40-60 வருஷம் வாழ்ந்தா கூட எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா சுதந்திரமா வாழ்றாங்க தெரியுமா, நாம பல 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறோம், ஆனா ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பில்டிங்கை தாண்டி
வெளியில இருக்கவங்க கூட நம்மளால பேசக்கூட முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு அவர் வேற புலம்பிட்டு இருக்காரு. நம்ம லில்லியம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க, ஒண்ணு வேலைக்கால. அப்போ அந்த முண்டை அந்த பக்கம் தனியா திரும்பி வருதுங்க. அக்கறை அவதான் வரா. அவளோட மூஞ்சி இப்பதான் ஒரு 3 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்குது. இனிதான் மித்த இன்ச்சுக்கெல்லாம் வளரணும். பொம்மத்தலை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எல்லா பேரும் சேர்ந்து இப்ப ஹீரோனை தேடி வராங்க. எல்லா பேருக்குமே இப்ப உத்தரவு போகுது. நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி உத்தரவு போகுது. அங்க வேலைக்கு இருக்கிற வேலைக்காரங்களுக்கு அந்த உத்தரவு பொருந்தும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கச்சி ஹீரோயினை பார்த்து வாக்கா வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு திரும்பி சொல்றா. சரி, நான் அங்க இருந்து அந்த கிச்சனை விட்டு வேற ஒரு ரூமுக்கு வராங்க. அது ஒரு டைனிங் ஹால். அங்க லைட்டே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் போறா. அவளை யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க இருட்டுல. அப்புறம் உள்ள போனா வச்சு வெளுன்னு வெளுக்குறாங்க நம்ம ஹீரோயினை. அது இருட்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு எது எங்க இருக்குன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அங்க வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாம் பல வருஷமா அங்க இருக்காங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு இருட்டுலயும் அவங்களால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு பழக்கப்பட்ட இடம். சாமையா சண்டை போடுறாங்க, போட்டு வெளுக்குறாங்க. நம்ம ஹீரோயினால திரும்பி ஒத்த அடி கூட அடிக்க முடியல. அவங்க வேற வழி இல்லாம அந்த ரூமை விட்டு வெளியில வந்து கோடாரிய ஒரு துணியில நல்லா சுத்தி இப்ப வாங்கடா அப்படின்னு நெருப்ப பத்த வச்சு வெளிச்சத்தை காட்டி நிக்கிறா. இப்ப உள்ள போய் வாங்கின அடிக்கு பதிலா வட்டி முதலமா திரும்பி கொடுத்துட்டு இருக்கா. ரத்தம் தெரியுது தெரிக்குது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் தான் உள்ள இருக்கிறான். இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை. ஒரு கட்டத்துல கோடாரி எடுத்துட்டு வந்து உடம்பையே 2ஆ கிழிச்சு போடுவா பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா அருவருப்போட உச்சமா இருக்கும். அவங்க அந்த இடத்துல ஒரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. அந்த வயசான கப்புல தாத்தா அவர் தான். இந்த உற்றுமா வயசானவமா அப்படின்லாம் கெஞ்சி பாக்குறாப்ல. பார்த்தா யாரோ சுட்டு கொண்டுறாங்க. சுட்டது யாருன்னு பார்த்தா நம்ம தங்கச்சி தான். அம்பட்டு ஆத்திரம் இவளுக்கு இருக்குதோ என்னவோ தெரியல. அக்காவும் தங்கச்சியும் சமாதானம் தெரியுது. சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது ஹண்டர் மாத்தே ஒருத்தவன் எந்திரிச்சிருக்கிறத கவனிக்கலாம். எந்திரிச்சு உட்காரான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இப்ப செத்து பண்ண அத்தனை பேரும் திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லி கோடாரி அண்டம் கொடுத்துட்டு இவங்க லிஃப்ட் பக்கம் போறாங்க. ஒரு பக்கம் நம்ம லில்லியம்மா கூட இருக்கிற ஆட்கள் தங்கச்சியை தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் மனசை விட்டு இப்பதான் பேசுறதுக்கு ஒரு கேப் கிடைச்சிருக்கு. உன்னை விட்டு நான் போயிருக்க கூடாதுன்னு தங்கச்சி கிட்ட அக்காவும், நான் பண்ணது தப்பு தானே தங்கச்சி அக்கா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ள போனா இல்லையா, அப்போ அவளோட ரத்தம் அங்க பட்டிருக்கும். அந்த ரத்தத்தை லில்லியம்மா கவனிச்சிருச்சு. லிஃப்ட் திறந்து அவங்களும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம இப்போ அக்காவும் தங்கச்சியும் அங்க இருக்கிற ஏணியை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே ஏணிலையும் அந்த குண்டு பையன் துரத்தி திரியிறான். நம்ம ஹீரோயினும் துப்பாக்கி எடுத்து ஒரு கட்டத்துல சுட பார்த்தா தோட்டா காலி. ஒரே ஒரு தோட்டா மட்டும் தான் மிச்சம் இருக்குது போல. சரி, அதை லோடு பண்ணி சொல்லலான்னு பார்த்தா புல்லட் கீழே விழுந்துருது. நல்ல வேலை தங்கச்சி அதை கேட்ச் பண்ணிட்டா. மறுபடியும் லோடு பண்ணி கொடுத்து சுட பார்த்தா தோட்டா அவன் மேல படல. இதுக்கு மேல தோட்டா இல்ல. போடான அந்த துப்பாக்கியை வீசி எறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு மாடியில ஃப்ளோரை திறந்துக்கிட்டு அந்த பக்கம் ஒருத்த வரான். நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவன் வந்து அதே ஃப்ளோர் பக்கமே இவங்களும் போறாங்க. பார்த்தா அந்த ஃப்ளோர்ல ஒட்டுமொத்த குரூப்பும் நிக்குது. 2 பேரும் ரொம்ப வசமா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. நான் தானே உங்களுக்கு வேணும், நான் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். நீ நினைக்கிறாப்ல உன் தங்கச்சி ஒன்னும் உத்தமி இல்லைன்னு, மரணமில்லாத வாழ்க்கை இங்க கிடைக்குது, அதுக்கு பலியாடு கொடுக்கப்படணும், இந்த அத்தனை விஷயங்களும் உன் தங்கச்சிக்கு தெரியணும், உன் தங்கச்சியோட மரணமில்லாத வாழ்க்கைக்காக இன்னொருத்தர் இங்க சாக போறாங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியணும். அவங்க எடுத்து சொன்னதும் அக்காக்காரி அப்செட் ஆயிடுறா. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின் இங்க வரும்போது இந்த பில்டிங்ல வேலை பார்க்குற வேலைக்காரங்கள்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ பரிசு கொடுக்க போறதா சொன்னாங்க இல்ல, அந்த பரிசை வாங்கக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு நல்ல இடத்துல இருந்தது நம்ம தங்கச்சிக்காரி தான் போல. பேசாம நீ உன் தங்கச்சியை காப்பாத்தானே வந்த, உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கும் உசுரை கொடுக்கறது கூட நீ தயாரா இருக்கிறல்ல, அந்த உசுரை இப்பயும் கூட கொடுத்து உன் தங்கச்சியை காப்பாத்து, மரணமில்லாத வாழ்க்கையை உன் தங்கச்சிக்கு கொடு அப்படிங்கிறாங்க எல்லாரும். ஒரு கட்டத்துல அக்கா தங்கச்சி 2 பேரையும் பிடிச்சி பிடிச்சிட்டு வராங்க. அப்போ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் கீழே விழ போவா. அவ்வளவுதான், கீழே விழுந்தா சோலி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா நம்ம குண்டு பையன் ஏனில ஏறி வந்துட்டு இருந்தால, அவன் ஒத்த கையால அலாக்கா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டான். ஹீரோ கையவா காலை தான் பிடிச்சி இழுக்கிறான். கிடைச்சதை பிடிச்சி தூக்கி மேல கொடுக்க அவங்க இவளை இழுத்துட்டு போறாங்க. அக்கா தங்கச்சி இழுத்துட்டு போறாங்க. ஃபுல்லா ஐஸா நிறைச்சு வச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இங்கதான் அந்த சாத்தான் இருக்குது போல தெரியுது. நடுவுல ஒரு பன்னி தலை தொங்கிட்டு இருக்குதுல, அந்த பன்னியோட தலையில கவனிங்க ஏகப்பட்ட பேர் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த தலையில பேர் எழுதுனாதான் அவங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குது போல தெரியுது. அப்ப நம்ம லில்லியம்மா ஹீரோயினோட வயித்துல குத்தி அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த பன்னியோட மூக்கு கிட்ட வைக்க, பன்னியோட தலை மட்டும் தான் அங்க இருக்குது. அது ஏதோ உயிரோட வந்தாப்ல சொல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு நிழல், ஒரு சாத்தானோட நிழல். அது இங்கதான் இருக்குது. கொம்பெல்லாம் வச்சுட்டு ரொம்ப விகாரமா இருக்குது. அந்த நிழல் அப்படியே அந்த பன்னிக்குட்டியோட தலைக்குள்ள போகுது. அப்புறம் பன்னி உயிரோட வந்தாப்ல பேசவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ நம்ம அக்கறையோட புருஷன் லில்லியம்மாவோட புருஷனும் சரி, இந்த தங்கச்சிக்காரியும் சரி, ஒரு கட்டத்துல அக்காவுக்கு உதவி பண்ணவங்க தான், நம்மளை ஏமாத்துறவங்க தான், கூட இருந்தே குழி பறிச்சவங்க தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப லில்லியம்மா என்னதான் இருந்தாலும் என் புருஷன் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு ஒரு வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த பன்னி இல்ல, உன் புருஷன் பொய் சொல்லி இருக்கிறான், நமக்கு துரோகம் பண்ணி இருக்கிறான்னு அந்த பன்னி பேச ஆரம்பிக்குது. நீ ஓங்கையாலேயே உன் புருஷனை கொல்லணும், அப்படி உன் புருஷனை துரோகம் பண்ண உன் புருஷனை நீ கொலை பண்ணல, நான் உன்னை கொண்டுடுவேன்னு சாத்தான் வேதம் ஓதுதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இப்ப வேதம் ஓதிக்கிட்டு இருக்குது. இப்ப வேற வழி இல்ல, தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் பாசக்கார புருஷனையுமே கொல்றதுக்கு தயாராயிட்டா. புருஷனை தான் கையாலேயே கொன்னும் போட்டுருக்கா.
விட்டுறா. அப்போ தங்கச்சிக்காரி என்ன மன்னிச்சிருக்க சாத்தானே, உங்களை கடவுளா கும்பிடுறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு தங்கச்சிக்காரி வாய்ப்பு கேட்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின், அடி பாவி, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எம்புட்டு ரிஸ்க் எடுத்திருக்கிறேன், கடைசியில இப்படி விலை போயிட்டேங்கிறாப்ல பாக்குறா. சாத்தானோ வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், அங்க இருக்கிற கத்தி எடுத்து உங்க அக்காவை உன் கையால வெட்டி கொல்லு அப்படின்னு லில்லி அம்மாவை செய்ய சொன்னதையே இப்ப தங்கச்சியும் செய்ய சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி உன் பேரை என் தலையில எழுது, உனக்கு சாவில்லாத மரணமில்லாத அந்த வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அவளும் போய் தான் பேரை எழுதிட்டா. சோ இனிமே மரணமில்லாத வாழ்க்கை இவளுக்கு நிச்சயம், அந்த பேர் இருக்கிறவரை, அந்த தோளுல அந்த பேர் இருக்கிறவரை மரணமில்லாத வாழ்க்கை நிச்சயம். தான் அக்காவை கொல்றதுக்காக அடுத்து அப்படியே கிட்ட போறா. அக்கா கரியோ வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா அதையெல்லாம் கேட்காம கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை கொல்லவா அப்படின்னு பார்த்தா, அப்படியே வெட்ட போறா அப்படின்னு பார்த்தா அவ கழுத்து அவளே வெட்டிக்கிறா. ஐயோ அப்படின்னு அக்கா கறி ஒரு மாதிரி உடஞ்சே போயிட்டா. என்னையா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட்ங்கிறாப்ல இங்க வேற ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சு. பன்னியோட தலையில தங்கச்சிக்காரி தான் பேரை எழுதல, தான் அக்காவோட பேர் எழுதி இருக்கிறா. சோ இங்க மரணமில்லாத வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்னு பேர் எழுதணும், இன்னொன்னு பலி கொடுக்கணும். அக்காவோட பேர் எழுதியாச்சு, இப்ப பலி கொடுக்கணும்ல. எங்க போறது பலி? அதனால தன்னைத்தானே பலி கொடுத்து தன் அக்காவுக்கு மரணமில்லாத வாழ்க்கைய தங்கச்சி கொடுத்துட்டா. சரியான ட்விஸ்ட்ல இவ்வளவு நேரம் செத்து அசால்ட்டா எந்திரிச்சு வந்து கெத்து காட்டினாங்கல்ல, இப்போ அந்த வரம், மரணமில்லாத அந்த வரம் இப்ப இவளுக்கு கிடைச்சிருச்சு. ஹீரோயினோட உடம்புல இருந்த காயமெல்லாம் தானா சரியாகுது. முத வேலையா அந்த பன்னியோட தோல்ல இவளோட பேர் இருக்கிறவரை தான் இவளுக்கு மரணமில்லாத வாழ்க்கை. அப்படி இருந்தாதான் எல்லாரையும் ஆட்டி படைக்க முடியும். சோ இவளோட பேர் இருக்கிற அந்த போஸ்டர் மட்டும் வெட்டி எடுத்துற வாய்ப்பு கிடைக்கும் போது தங்கச்சி வேற தன் கண்ணு முன்னாடி இறந்து போயிருக்கிறா. சும்மா இருப்பாளா, எல்லாரையும் பேய் அடி அடிக்கிறா. வாங்கடா செத்து தானே வருவீங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களை சாடிக்க மாட்டேன், ஆனா அந்த வலிய, அந்த மரண வலியை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு வெட்டி சாக்கிறாங்க. தொங்க விட்டு பொழந்து கட்டுறா. யாராலையும் எதுவும் பண்ண முடியல, அவளை தடுக்கவே முடியல. அந்த அக்கறை, அவளோட தலை இப்பதான் முளைச்சு ஓரளவு செட்டில் ஆச்சு, மறுபடியும் வெட்டி விட்டுறா. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குது. லில்லி அம்மா சாத்தா கிட்ட போய் எப்படியாவது எங்களை காப்பாத்து ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கா. அவளை எங்களால சமாளிக்கவே முடியலன்னு புலம்பிட்டு இருக்கா. அவ்வளவுதானே, ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொல்லி அந்த தலை அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு லில்லியோட தலையில போய் செட்டில் ஆயிடுது. சாத்தா உடம்புல இறங்கும் போது அந்த வலி தாங்க முடியாம லில்லி அம்மா கத்துது. அந்த பன்னித்தலை ஆக்டோபஸ் மாதிரி நிறைய விரல்களை உருவாக்கி லில்லி அம்மா உடம்ப தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ முழு உடம்பையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது சத்தா. 4 கால்ல நடந்து வந்து என்ன சண்டை போட்டு அடி நடிக்குது. நம்ம ஹீரோயினால ஒரு அடி கூட திரும்ப அடிக்க முடியல, அந்த அளவுக்கு அடிச்சு ஜம்சம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை நகர முடியாம லாக்கும் பண்ணிடுது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு, உன் சோலி முடிஞ்சிருச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன் தங்கச்சி இப்போ நரகத்துல ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வெறுப்பேத்துறதுக்கு சொன்னா, இதெல்லாம் தன் தங்கச்சிக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வர்ற ஒரு அக்கா கிட்ட சொல்லலாமா, வெறுப்பேத்தலாமா? அவ இன்னும் வெறுப்பாயி கோவத்தோட உச்சத்துக்கே போய் என் தங்கச்சியை பத்தியா தப்பா பேசுறேன்ட்டு பன்னியோட மூக்கு வழியா கைய உள்ள விட்டு தலையை அப்படியே உருவி எடுத்துறா. அப்படி தலையை உருவி எடுத்ததும் லில்லி அம்மா நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. நார்மல் மோடுக்கு வந்த பிறகு கூட அந்த அம்மா சண்டைக்கு வர பன்னி தலையை வச்சு அவளுக்கு ஓங்கி ஒரு அடி. அப்புறம் அந்த பண்ணிக்கிட்ட இந்த அம்மா பேச்சுவார்த்தை நடத்துது. யாரு? நம்ம ஹீரோயின். என் தங்கச்சி எனக்கு இப்போ உயிரோட வந்தாகணும் அப்படின்னு கேட்க, அதான் சொன்னேனே, என் தலையில பேர் எழுதிட்டு ஒரு உயிர் பலி கொடுத்துட்டா உன் தங்கச்சி உனக்கு கிடைச்சிருவா அப்படிங்குது அந்த சாத்தான். நம்மாலு அப்படியே அந்த தலையை கொண்டு போய் ஓங்கி ஒரு சொருகி நல்லா பத்த வச்சு விட்டுறா. மொத்தமும் பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த பன்னி மேல இப்ப எழுதியிருக்கிற நெருப்புகள், அந்த பேர்கள் எல்லாம் நெருப்புல அப்படி கருக ஆரம்பிச்சதும் இந்த பக்கம் அந்த பேருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் மரணமில்லாத வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு அப்படியே கத்துறாங்க, கதறாங்க. எல்லா பேரோட சொல்லி முடியுது. அவர்கள் மரணமே இல்லாத அவங்க எல்லா பேருக்கும் இப்ப மரணம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. சோ எல்லா பேருக்குமான அந்த வரம் இப்ப இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அடிபட்டா எல்லாரும் ஜாக வேண்டியதான். அந்த நிலைமையில கூட தங்கச்சியை விட்டு கொடுக்காம தங்கச்சி தூக்கிட்டு வெளியில வந்தா வேலைக்காரங்க ஃபுல்லா நிப்பாங்க. இங்க பாருங்க, போன தடவை உங்க எல்லாருக்கும் வர இருந்தது, தப்பிச்சிங்க. இப்ப நான் வெட்டினேன், ஒருத்தி திரும்பி வந்துட முடியாது, உயிரோட இருக்க முடியாது, பாத்துக்கன்னு சொன்னதும் அத்தனை பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பயம் அங்க இல்ல, எல்லா பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா வெளியில வர சமயத்துல அக்சஸ் கார்டு தேவை. லில்லி அம்மா கிட்ட இருந்து அக்சஸ் கார்டு எடுத்து வந்திருப்பா. அதை வச்சு கதவை திறந்து சேஃபா வெளியிலேயே வந்துடுறாங்க. வெளியில பார்த்தா நம்ம வக்கீல் காத்துட்டு இருக்கிறார் கார்ல. ஒரு வழியா தங்கச்சியை கொண்டு வந்து உள்ள போட்டு திரும்பி பார்த்தா தங்கச்சி உயிரோட வந்துட்டா. இது எப்படியா சாப்பிட்டியும், தங்கச்சி எப்படியா உயிரோட வந்தா அப்படின்னு பார்த்தா, இவளோட பேர் எழுதுன ஒரு துண்டு பன்னியோட தோல் மட்டும் இருக்கும்ல, அதுலயே தான் தங்கச்சியோட பேரை அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்காங்க. அக்கா பேர் மட்டும் எழுதுனா பத்தாது, உயிர் பலியும் கொடுத்திருக்கணும். இங்கதான் உயிர் பலி எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதான் ட்விஸ்ட். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அக்காக்காக தங்கச்சி தான் உசுறு, ஒத்த உசுரை மட்டும் தான் கொடுத்தா. ஆனா தங்கச்சிக்காக அக்கா அந்த கூட்டத்துல இருந்த பல பேரோட உசுரை, அந்த பன்னியோட மூஞ்சியை எரிச்சு விட்டதன் மூலமா, அந்த தோலை எரிச்சு விட்டதன் மூலமா பல பேரை, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே பலி கொடுத்திருக்கிறா. சோ அதுவும் பலியோட கணக்குல சேரும் தானே. அதனாலதான் தங்கச்சி இப்போ உசுரோட வந்திருக்காங்க. ஒரு வழியா அக்காவும் தங்கச்சியும் இனியாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி போவோமேனு கிளம்பி போக படமும் இதோட முடியுது. நல்லா இருந்ததுல, ஹாரரோட உச்சமா பயங்கரமா இருந்தது இல்ல, ஃபேண்டசிக்கும் பஞ்சம் இல்லாம இருந்தது இல்ல. ரைட், வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.